ஹாய் எவ்ரிவன். எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இது ரெண்டுத்தை பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இதுலேயும் ரொம்ப டார்க் சைட்ஸ் இருக்கு. சிஎஸ்சிலையும் இருக்கு, இசிஇலையும் இருக்கு. இதை பற்றி யாருமே பேசுறதில்லை. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அப்போ இந்த இசிஇ வெர்சஸ் சிஎஸ்சி நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எது பெனிஃபிஷியல் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எதுல ஒர்க் லோட் அதிகம், எதுல ஜாப் செக்யூரிட்டி அதிகம், எதை பண்ணா நான் என்னுடைய லைஃபை மணியை தாண்டி பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்றது, இதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். முதல் விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ்க்கு சொல்லவே தேவையில்லை. அந்த வகையில் நம்ம ஜாப் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஊரில் பாதி பேர் சிஎஸ்சி ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. அடுத்து நம்ம இந்த சிஎஸ்சி ரிலேட்டடாக படிக்கும்போது நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ், நம்மளுடைய இன்டர்ன்ஷிப் ரொம்ப டாப் ரெப்யூட்டட் லெவலில் இருந்தால் மட்டும்தான் ஜாபுக்கே நம்மளை சேர்த்துக்க போகிறாங்க. ஏன்னா அங்கே காம்படிஷன் அதிகம் அப்படின்றதுனால. இது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக ஜாப் ரெக்குவயர்மெண்ட் ரொம்பவே கம்மி தான். ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் கொஞ்சம் கம்மி தான். அப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிக்கும்போது நமக்கு எங்கே ஹை காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் ஹை காம்படிஷன் இருக்க போகுது. இஸ்ரோ, நாசா, டிஆர்டிஓ, ஆர்என்டி, பெல், இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இந்த இசிஇக்கும் இருக்குன்றதையும் நீங்க மறக்க கூடாது. ரெண்டாவது விஷயம், ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ். சிஎஸ்சி அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஐடி செக்டார்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ இங்க நீங்க ஒரு 8 to 10 மணி நேரம் ஸ்கிரீன் முன்னாடியே உட்கார போறீங்க. ஸோ அதனாலேயே நம்முடைய மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதே நீங்கள் இசிஇ அந்த சைடு போனீங்க அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், கொஞ்சமாச்சும் உங்களுடைய பாடியில் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இசிஇ படிக்கும்போது அங்கே சிலபஸும் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அனலாக், டிஜிட்டல், இந்த மாதிரி விஷயத்தை நம்ம படிக்கிறோம். அண்ட் அதை தாண்டி நம்மளுடைய காலேஜில் அதுக்கேற்ற லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அது கண்டிப்பாக ஜாப் போகிறதுக்கும் நம்மளுடைய காலேஜில் இருக்கிற லேபுக்கும் ஒரு பெரிய கேப்பே இருக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும். மூணாவது, நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, கோடிங் ப்ரெஷர். ஆமாங்க, நீங்கள் இசிஇ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏகப்பட்ட கோடிங்ஸை படிச்சே ஆகணும். ஈவன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டசன்ட் லைக். ஆனால் அங்கே பே நல்லா இருக்கிறதுனால அவங்களுடைய சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஹை பேமெண்ட்டுக்காக அவங்க கோடிங்ஸை பிடிக்காமையும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் கிட்ட பேசி பாருங்க, அவங்க என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஏன்னா தே ப்ரெஷரைஸ் சோ மெனி ப்ரோக்ராம்ஸ் டு லேர்ன். பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், சி++, டெவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டென்சர் ஃப்ளோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நமக்கு இருக்கு. இப்போ இசிஇ சைடு வரலாம். இசிஇ சைடு மட்டும் சும்மா இல்லைங்க. இப்போ ஈவன் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இசிஇ படித்தாலும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், கோடிங் பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்றதையும் அவங்க பார்க்குறாங்க. அதில் பேசிக்கான கோடிங்ஸ் லைக் பைத்தான், ஜாவா, சி++, இந்த மாதிரியும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இசிஇ சைடு வரேன், எனக்கு கோடிங் தேவை கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே என்ன ஆகுது, கம்மியாகுது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாலாவது, ஜாப் செக்யூரிட்டி. சாரி ப்ரோ, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
ஐடி செக்டாரில் போனீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி கண்டிப்பாக இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னா லே ஆஃப். இப்போவே ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து ஐடி குறிப்பாக லே ஆஃப் வந்து அடித்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயமும் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா எப்படா துரத்தி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியும் கம்பெனிஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்லையும் எப்போவுமே அப் டு டேட்டில் வச்சிருக்கிறது வந்து ரொம்பவே மேண்டேட்ரியாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஜாப் செக்யூரிட்டி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஈஸி சைடு வரலாம். ஈஸி சைடை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஜாப் செக்யூரிட்டி ஐடி அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் கிடையாது. ஜாப் செக்யூரிட்டி ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும் ஐடியை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இதில் குறிப்பாக விஎல்எஸ்ஐ அண்ட் எம்பெடட் சிஸ்டம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஹை ஸ்கில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேற லெவலில் ஜாப் அஷூரன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இசிஇ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப கம்மியான பேக்கேஜஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்லோ க்ரோத் தான் இசிஇ பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆனால் ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ரேபிட் க்ரோத், வேற லெவல் பேக்கேஜஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் ஜாப் செக்யூரிட்டி இல்லை. இசிஇ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆக போகிறோம். ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த சிலபஸ் கேப். காலேஜில் நம்ம என்னதான் கோடிங், இன்டர்ன்ஷிப்ஸ், என்னதான் நம்ம வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாலும் அது இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெரும்பாலும் நிறைய டிஃப்ரென்சஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க காலேஜில் படிக்கிற அந்த சிலபஸ் கேப் அண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்றத நம்ம பேசி ஆகணும். இது ஈஸிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ ஈவன் ஈஸியில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்கிரேடேஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த இடத்துல பேசியே ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அடுத்து நமக்கு வந்து இசிஇ சூஸ் பண்ணுமா, சிஎஸ்சி சூஸ் பண்ணுமா? என்ன சார் உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சாய்ஸ் எதுவுமே இல்லை. இது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். சிஎஸ்சி சூஸ் பண்ணீங்கன்னா பர்ன் அவுட்ஸ், ப்ரோக்ராமிங் ப்ரெஷர், லாங் டைம் ஒர்க், ஹை சேலரி ஆனால் ஷார்ட் டைம் பீரியட் ஒர்க்கிங். இசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ க்ரோத், ஹெவி சிலபஸ் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி ஓகே. பேக்கேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். கோர் இண்டஸ்ட்ரியும் கம்மி தான். ஸோ ஜாப் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ட். ஆனால் சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜாபை நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். லாங் டைமில் சர்வைவ் பண்ணுறதுக்கு இசிஇ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஷார்ட் டைம் போதும் சார் அப்படின்னா ஐடி செக்டர் போங்க. அண்ட் த சாய்ஸ் இஸ் யோர்ஸ் பிகாஸ் இட்ஸ் யோர் லைஃப். நான் என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.